வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் வண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை பணியார குழம்பு. முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் நம்ம முட்டைகளை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 முட்டை சேர்த்தாலே தாராளமாக 20லேருந்து 25 முட்டை பணியாரம் கிடைக்கும் நமக்கு. இந்த முட்டையை இப்போ நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனதையும் முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மிளகு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குழிப்பணியார கல்லில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்மளோட மிக்ஸ் பண்ண அந்த முட்டையை இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது முழுசாக வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணுறோம். ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட முட்டை பணியாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டனாக வெந்தாச்சு. இன்னொரு சைடு இப்போது வெந்து வரத்துக்கு எல்லாத்தையும் நம்ம திருப்பிக்கலாம். நம்மளோட எல்லா முட்டைகளையும் இப்போது திருப்பியாச்சு. திருப்பி அது ஒரு 2 செகண்ட் வேகட்டும். இதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. உங்களோட விருப்பம் தான், கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெந்து எடுத்துக்கோங்க, இல்லை எல்லோவாகவே இருக்கணும் அப்படின்னாலும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட 2வது பேட்சும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட முட்டை பணியாரம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த முட்டை பணியாரத்தை நம்ம மசாலாவில் அந்த குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை எல்லாம் சேர்த்து இது இழுத்து வச்சுட்டு நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக இருக்கும். நமக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை நம்ம தட்டி ஒன்றா ரெண்டாக தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடித்த பூண்டு பல்லை சேர்த்தாச்சு. அப்படியே சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. நல்லா இடித்து சேர்த்தா பூண்டோட வாசனை சேர்ந்து வரும். கூடவே ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி பிளெண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளி விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நிறையா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன்னு பயந்துடாதீங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் நமக்கு காரம் கொடுக்காது, கலர் மட்டும் தான் கொடுக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்மளோட முட்டை பணியாரத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம எல்லா முட்டை பணியாரத்தையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் நல்லா கோட்டாகி வர அளவுக்கு பரட்டிக்கோங்க. மசாலாலாம் உள்ளே சேர்ந்து வர வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டியாச்சு. கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வேகட்டும், 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி திருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட முட்டை பணியார குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிரேவி நல்லா ரிச்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா சேர்த்துட்டு தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த முட்டை பணியாரத்தில் இந்த குழம்போட மசாலா டேஸ்டெல்லாம் இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு முட்டையும் எப்படி நல்லா பல்ஜ் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா அது எல்லா எசன்ஸையும் இழுத்து வச்சுருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து 2 செகண்ட் கொதிக்க விட்டுறலாம். நம்மளோட முட்டை பணியார குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். வாவ், பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. முட்டை பணியார குழம்பு சாதத்தோட சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு பணியாரத்தையும் கடித்து சாப்பிடும்போது ஜூஸியாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்த குழம்புல இருக்க முட்டை பணியாரமே நமக்கு போதும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.